வணக்கம். உங்களோடு சில மணித்துளிகள். பார்வையற்றவர்கள் சந்திக்கிற சில பிரச்சனைகள். பார்வையற்றவர்கள் பிறப்பு முதல் இறப்பு வரையிலும் போராட்டமாகத்தான் வாழ்க்கை இருக்கிறது பார்வையற்றவர்களுக்கு. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. விழி சவாலுடையவர்கள் என்று பெயரும் இருக்கிறது. சவால் தான் இந்த வாழ்க்கையில் எதிர்கொள்வது என்பது சாதாரணமாக இல்லை. சவாலை சந்தித்து கொண்டு தான் இருக்க வேண்டியதாக இருக்கிறது. அந்த வகையில் பார்வையற்றவர்களை பார்த்தால் நீங்கள் எப்படி ட்ரெஸ்ஸு போடுவீங்க, எப்படி அதாவது வீட்டில் நீங்கள் இருப்பீங்க என்ற கேள்வியெல்லாம் இந்த சமூகத்தில் இருக்கத்தான் செய்கிறது. 21ஆம் நூற்றாண்டில் இருக்கிறோம். விழிப்புணர்வு முழுமையாக போய்விட்டதா என்றால் நிச்சயமாக இல்லை. பார்வையற்றவர்கள் பார்த்தால் வேறு மாதிரி நினைப்பவர்களும் உண்டு. நான் எல்லோரையும் குறிப்பிடவில்லை. சிலர் இன்னமும் அப்படித்தான் இருக்கிறார்கள். அதற்கான விழிப்புணர்வை நாம் தான் செய்ய வேண்டும். கண்டிப்பாக பார்வையற்றவர்கள் இப்படி இருப்பார்கள், அவர்களால் எல்லாம் செய்ய முடியும் என்கின்ற அந்த நிலையை நாம் சொல்ல வேண்டிய இடத்தில் இருக்கிறோம். அண்மையிலே ஒரு குடும்பம் சென்னை போன்ற பெருநகரங்களில் பார்வையற்றவர்கள் நிறைய வாழ்கிறார்கள். அதில் மாற்று இல்லை இல்லையா? ஏன்னா நகரங்கள் சார்ந்தால்தான் பார்வையற்றவர்களுடைய வாழ்விடம் இருக்கிறது. கிராமங்களில் அவ்வளவு சிறப்பாக இருக்க முடிவதில்லை. கிராமங்களில் இயற்கை மற்ற சுற்றுச்சூழல் எல்லாம் சிறப்பாக இருந்தாலும் பார்வையற்றவர்களுக்கான வசதி வாய்ப்புகள் குறைவுதான். அதில் எந்த மாற்றம் இல்லை. அந்த அடிப்படையில் சென்னையில் அண்மையில் ஒரு குடும்பம் பல வீடு பார்க்க போனாங்க. அந்த வீடு பார்க்குறது இருக்குதே, அது ரொம்ப ரொம்ப கொடுமை. சொந்த வீடு அரசாங்கங்கள் நமக்கு தருகிறதா என்றால் நிச்சயமாக இல்லை. ஏதோ ஒன்று ரெண்டு இடங்களில் ஒரு 50 வீடு 80 வீடு தொகுப்பு வீடுகள் தந்திருப்பார்கள். அதுவும் போராடி தான் பார்வையற்றவர்கள் பெற்றிருப்பார்கள். அரசாங்கமே தானாக முன்வந்து பார்வையற்றவர்களுக்கு ஒரு நகரை உருவாக்கி தருகிறோம், இதோ இங்கே ஒரு 100 வீடு, இங்கே ஒரு 50 வீடு என்று அரசாங்கம் முன்வந்து செய்திருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை என்ற பதிலை தான் நம்மால் சொல்ல முடிகிறது. அப்படி எங்கே செய்திருக்கிறது? ஒருவேளை செய்திருந்தால் எந்த அரசாங்கமாக இருந்தாலும் அந்த அரசாங்கத்துக்கு அது நன்றி நிச்சயமாக உண்டு. ஆனால் அப்படி செய்திருக்கிறதாக என்று எனக்கு தெரியவில்லை. நான் பொதுவாக ஒரு அரசாங்கத்தை குற்றப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் நான் குறிப்பிடவில்லை. அப்படி செய்ய வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம். ஏன்னா தானாக முன்வந்து இப்போ நீதிமன்றங்கள்லாம் தானாக முன்வந்து ஒரு வழக்கை கையில் எடுத்துக்கொள்கிறது. அது மாதிரி தானாக முன்வந்து அரசாங்கம் செய்ய வேண்டும். சரி, அதற்குள் போகவில்லை, இருக்கட்டும். அந்த வகையில் பார்வையற்றவர்கள் வீடு பார்க்க இந்த அண்மையிலே ஒரு குடும்பம் போனது. எல்லா இடங்களையும் வீடு பார்த்தாங்க. வீடு பார்க்கும்போது கொடுக்குறேன்னெலாம் சொல்லிடுறாங்க. பார்வை உள்ளவர்களை வைத்து பார்த்த விட அப்படி இவங்க போன உடனே, உங்களுக்கு பார்வை இல்லையா, எப்படி வீடு துடைப்பீங்க, எப்படி வச்சுக்குவீங்க? இல்லைங்க, வீடு இல்லைன்னுறாங்க. எவ்வளோ வருத்தம்! அந்த வீட்டை பற்றி கனவு கண்டிருப்பாங்க. அந்த வீடு நல்லா இருக்குன்னுலாம் சொன்ன பிறகு நிறைய கனவுகளை சுமந்து விட்டு உடனே வீடு இல்லைன்னுறாங்க. எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்தை சொல்லுகிறேன். சென்னையிலே செவ்வாப்பேட்டை என்று ஒரு இடம் இருக்கிறது. அது திருவள்ளூர் மாவட்டத்தை சார்ந்த இடம். அங்கே ஒரு பார்வையற்ற பெண் அந்த வீடை அவ்வளவு சிறப்பாக வைத்திருக்கிறார்கள். உள்ளே போனால் எந்த இடத்துல எது இருக்கணுமோ அந்த இடத்துல அப்படியே இருக்கிறது. மிக சுத்தமாகவும் வைத்திருக்கிறார். அந்த ஹவுஸ் ஓனர், அந்த வீட்டு உரிமையாளர் ஒன்றுமே சொல்லுவதில்லை. அவர்களும் அங்கேயே தான் இருக்காங்க. அவங்களாம் பார்த்துட்டு பரவாயில்ல, நல்லா வச்சுருக்கீங்க. 2 பேருமே சுத்தமாக பார்வை இல்லாதவர்கள், இப்போ டோட்டலி பிளைண்டுன்னு சொல்லுகிறோமே அந்த மாதிரி அவர்கள் இருக்கிறார்கள். அப்போ இது மாதிரியான குடும்பங்களை எல்லாம் ஒரு நேர்காணல் எடுத்து இந்த சமூகத்துக்கு சொல்ல வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம். அந்த கடப்பாடு நமக்கு இருக்கிறது. அதையெல்லாம் நாம் செய்து விடவில்லை. என்னங்க இது போய் சாதாரண விஷயம், இதுக்கு போய் ஒரு விழிப்புணர்வு தேவையா? இதை போய் பெருசாக பேசிக்கிட்டு இருக்கீங்களேன்னு சொல்லலாம். இல்லை, அடிப்படையான நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆதாரம் இதெல்லாம். ஒரு இடத்துல குடியிருக்க வேண்டும் அல்லவா? அதற்கெல்லாம் முக்கியம் இல்லை. இதெல்லாம் இப்போ பார்வையற்றவர்கள் பல ஊடகங்களில் இருக்கிறார்கள், ஊடக செய்தி வைத்திருக்கிறார்கள். இதையெல்லாம் அது மட்டும் இல்லை, ஆர்கெஸ்ட்ரா இதெல்லாம் போகிறாங்க. அங்கெல்லாம் இது மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களை பார்வையற்றவர்கள் வந்தால் வீடு கொடுங்க, அதெல்லாம் நல்லா வைத்துக்கொள்வார்கள். பார்வையற்றவர்களால் ட்ரெஸ் பண்ண முடியாதா? இதை 1-2 பேர் பார்வையற்றவர்கள் ஒரு மாதிரி இருக்கலாம். அதையெல்லாம் வைத்து ஒட்டுமொத்த பார்வையற்றவர்களையும் கணக்கிடக்கூடாது. ஒன்றும் இல்லை, வழியில் போயிட்டு இருக்க பார்வையற்றவன் போகிறான்னா காசு கொடுப்பாங்க. திடீர்னு இந்தாங்க ஒரு 2 ரூபா 3 ரூபான்னு. அது ஒரு சில பார்வையற்றோர் பெற்றுக்கொள்வார்கள். வறுமையில் இருப்பவர்கள், அதை வறுமையை நாம் எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு வேலையில் இருப்பான், அவனை பார்த்து கொடுத்தாலும் வேண்டாம்னு சொல்லுவான். ஏன்னா இவனுக்கு இவ்வளோ திமிரு, கண்ணு தெரியாமல். அவன் வேலையில் இருப்பான். சார் நாங்கள் வேலையில் இருக்கோம், நாங்கள் ஏன் சார் வாங்கணுன்ட்டு போயிடுவாங்க. அப்படிப்பட்ட பார்வையற்றோர் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிவதில்லையா? இதுதான் நான் கேட்கிற கேள்வி. பார்வையுள்ளவர்கள் தவறு செய்வதே இல்லையா? ஆனால் பார்வையற்றோர் மிக குறைவாக மைனாரிட்டியாக இருப்பதனால் அவன் செய்வதெல்லாம் இந்த உலகத்துக்கு தெரிந்து விடுது, கண்ணில் தெரிந்து விடுகிறது. அதனால் பார்வையற்றவர்களை குறை சொல்கிறார்கள். நான் பார்வையற்றவர்கள் உயர்ந்தவர்கள், பார்வையுள்ளவர்கள் தாழ்ந்தவர்கள் என்ற பொருளில் சொல்லவில்லை. எல்லா இடத்துலையும் தவறு இருக்கும். குறை சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடாது. குறையை திருத்த வேண்டும், அவ்வளவுதான். அப்பொழுது அந்த சமூகம் முன்னேற முடியும். ஆகவே பார்வையற்றவர்களுக்கு பல்வேறு சிக்கல்கள் இருக்குது. பார்வையுள்ளவர்களுக்கே இந்த உலகத்தில் வாழ்வதற்கு பல சவால்களை சந்திக்க வேண்டியது இருக்கிறது. ஒரு நகரத்துக்கு போனால் எப்படி வாழ வேண்டும்,
வேண்டும், புதிய இடம் என்றெல்லாம் சொல்லுகிறார். அப்போ பார்வையற்றவனுக்கு எவ்வளவு சிக்கல், இதை சிந்தித்து பார்க்க வேண்டாமா? இல்லையா? பார்வையற்றவன் நடந்து போகிற போது சிக்கல், ஒரு இடத்துக்கு போகிற போது அவன் சரியான நேரத்தில் போக முடிவதில்லை. இன்று போக்குவரத்து நெரிசல். இந்த இடத்தில் ஒரு பார்வையற்றவன் வீடு வேணும்னு போனால் வீடு கிடைக்கிறதில்ல, வீட்டுக்காக அலையிறான் பாவம். எங்கே போனாலும் அலைந்து வீடுத்து கேட்டு கிடைச்சி, இதுக்கெல்லாம் அரசாங்கம் முன் வந்து சில இதை செய்ய வேண்டும். எல்லாவற்றுக்கும் அரசாங்கம் செய்துவிட முடியுமா என்றால் நிச்சயமாக இல்லை. ஆனால் பொதுமக்கள் ஒரு விழிப்புணர்வை உருவாக வேண்டும். அந்த விழிப்புணர்வை உருவாகுவதற்கு நாம் ஒரு காரணமாக இருக்க வேண்டும். பார்வையற்றவர்கள் பல சங்கங்கள் இருக்கிறது. இவர்களெல்லாம் அந்தந்த பகுதியில் பார்வையற்றவர்களுக்கு இதெல்லாம் வீடெல்லாம் கொடுங்க, ஏன்னா அவங்களும் வாழ வேண்டியவர்கள் தானே என்றெல்லாம் நாம் விழிப்புணர்வை விதைக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறோம். எனக்கு என்ன வருத்தம் என்றால், பார்வையற்றவர்கள் போராடிதான் ஒவ்வொன்றையும் பெற வேண்டிய இடத்தில் இருக்கிறது. அதுதான் மிக வருத்தமாக இருக்கிறது. என்றாலும் அந்த போராட்டத்திற்கு ஒவ்வொரு பார்வையற்றவனும் தயாராக வேண்டும். அப்படி தயாராக இருந்தால்தான், சோம்பேறியாக இருந்தால் எதுவும் கிடைக்கப் போவதில்லை. அதனால் இந்த சமூகத்தில் சில மாற்றங்கள் வர வேண்டும். 21ஆம் நூற்றாண்டில் இருக்கிறோம். இன்னும் ஒரு 15ஆம் நூற்றாண்டு 18ஆம் நூற்றாண்டுக்குள்ளேயே இருக்கிற ஒரு சிலர் இருக்கிறார்கள். அதை நாம் மாற்றுவதற்கு பார்வையற்றவர்கள் முயற்சி செய்ய வேண்டும்.